ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்? பல்லாவரம் சந்தைக்கு தாங்க கிளம்பி போயிட்டேன். ஏன்னா வீட்டில் சும்மாவே உட்காந்துட்ருக்கோம். எங்கள் வீட்லேயும் வந்திருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து எஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். என்னென்ன விதைலாம் வாங்கியிருக்கேன், என்ன பிளான்ட்டு வாங்குகிறேன், பிளான்ட்டும் விதையும் வாங்குறதுக்காகவே தான் நான் மெயினாக போகிறேன். அதனால் கண்டிப்பாக பிளான்ட்டும் விதையும் வாங்கிட்டு தான் வர்றோம் பை நிறையான்ட்டு ஒரு முடிவோட ஒரு 5-6 பேக் எடுத்துகிட்டு அவரை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். அவர் லீவுக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு வந்தால் என்னை இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்டுட்டு அலக்கடிக்கிறியே அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம என்ன தான் இருந்தாலும் வந்தாவா அங்கே இங்கேன்னு காரில் ஜீப்லன்னு போனாலும் நம்ம சைக்கிள்லேயும் 2 வீலர்லேயும் போகிற சுகம் புருஷனோட அது வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதனால் ஸ்கூட்டியில் போகலாம் 3 பேரும் சேர்ந்துன்னு சொல்லிவிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நாங்கள் பல்லாவரம் சந்தைக்கு வந்தாச்சு. வந்தது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் கோலமாவு விற்றுட்டு இருந்தது. சரி, நமக்கு கோலம் போட வராட்டியும் பரவாயில்ல, கலர் பொடியாவது போட்டு அந்த கோணல் மானலாக போடுற கோலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு கடை வைக்கிற அளவுக்கு நிறையவே வாங்கிட்டேன். ஏன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா தை மாதம் வரைக்கும் சூப்பராக போடலாம். நம்ம திரும்ப திரும்ப வந்து வாங்கவும் முடியாது, கடைக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டேன். கோலப்பொடி, கலர் பொடி, வெள்ளைப்பொடின்னு எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கினதோடு சரி, என்னென்ன கலரை வந்து எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஓரளவு வந்து கெஸ் பண்ணி இதிலேருந்து நம்ம வந்து தனித்தனியாக 2 கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ணி வேறு கலர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்கிறதுக்காகவே நிறைய கலர் வாங்கிட்டேன். அது எப்படி வந்து இதுலேருந்து வேறு கலர் மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய கோலப்பொடி வாங்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மாடல் ட்ரெஸ்ஸே இல்லை. மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா கவுனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரு அந்த மாதிரியே தான் இருக்குது. இல்லைனாக்கா இந்த பாவாடையோட தாவாணி அட்டாச்சாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அவளுக்கு மாடல் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு 2 செட்டு ஜீன்ஸு டிஷர்ட் மாதிரி எடுத்துட்டேன். அப்புறம் பாப்பா வந்து மெயினாக அவங்க அப்பாவை வர வச்சதுக்கு என்ன காரணம்னா, கடைக்கு போகலான்னு சைக்கிள் எடுத்தா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகி போய் நின்றுது. 3வது சைக்கிள் புதுசாக வாங்கினா 3வது சைக்கிளும் பஞ்சர் ஆகி போச்சு. அதனால் சரி பக்கத்து வீட்டில் போய் கேட்போன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறா. அந்த பையன் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். வண்டி ஓட்டினால அக்கா நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தருவேன்னு சொன்னதுமே உடனே அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு எனக்கு சைக்கிள் உடனே வேணும், இந்த மாதிரி சைக்கிள் எனக்கு இப்போவே எனக்கு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா பஞ்சர் அடித்து கொடுங்க, நான் வண்டி ஓட்டணும்னு சொல்லி ஒரே வம்பு பண்ணான். உடனே என்ன பண்ணார், அவங்க அப்பா வந்து பஞ்சர் தான் அடித்து கொடுக்கறதுக்காக சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா அங்கேருந்து லீவ் போட்டுகிட்டே 2 நாள் இங்கே ஒடியாந்துட்டார். பொண்ணு கேட்குறா, சரி சைக்கிள் பழைய 3 சைக்கிளையும் எடுத்துகிட்டு போய் பஞ்சர் போகிறாருன்னு பார்த்தா 3 சைக்கிளையும் காய்லாங்கடையில் போட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா புது சைக்கிளோட பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. சரி என்ன பண்ணுறது, ஒரே பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறா, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால சரி வாங்கிட்டு வரட்டுமே அப்படின்னு தெரியாத வயசுலேயே காருன்ட்டு இப்படி பார்த்துட்டா போதும், ஒரு 5-6 பொம்மை காருனால் ஓட்டுற மாதிரி காரு தான். ஒன்று 25,000 30,000ன்ட்டு 4-5 கார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதை உடச்சி வச்சுருவா. திரும்ப அதே மாதிரி தான் பைக்கு சைக்கிள்னு ஏகப்பட்டது வாங்கினாலும் கூட அது வந்து ஒரு 2 நாள் சுற்றுறது, 3ஆவது நாள் தூக்கி போட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. அது சரி நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். ஏன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குது. கடன்னா நகையெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நகையெல்லாம் பாதி விற்று பாதி அடமானம் வச்சு அதெல்லாம் திருப்ப முடியாமலே இருக்குது. சரி என்ன பண்ணுறது, நம்ம கையும் அடங்க மாட்டேங்குது. பொண்ணு ஆசையை மட்டும் நம்ம எப்படி அடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓகே வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன பிளான்ட் வாங்கினேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே பாய் மக்களே.